என் நலத்திற்கு என்ன குறை? என்னை பாடாத பாவலர்களும் இல்லை, என்னை புகழாத புலவர்களும் இல்லை. என்னால் படைக்கப்பட்ட இந்த விந்திய மலைக்கு நிகர் உலகில் வேறு எதுவும் இல்லை. ஏன் இல்லை விந்தியா? உன் விந்திய மலையை விட உயரமான மலை இமயமலை. அதனால் இமயமலையை தானே எல்லோரும் புகழ்கின்றார்கள். தாழ்ந்து இருப்பதால் உனக்கு மதிப்பு இல்லை. ஓஹோ, அப்படியா? உயர்வில் இருந்தால் தான் மதிப்பா? இப்பொழுதே என் மலையை மண்ணிலிருந்து விண்ணை முட்டும் வரை உயர்ந்து காட்டுகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னை பணிந்து செல்வதற்கே வழியிடுவேன். இல்லை என்றால் வந்த வழியை திருப்பி அனுப்பிவிடுவேன். விந்தியா, தென் பகுதிக்கு சென்று தொண்டு செய்வதற்காக இந்த வழியே சிவனின் அருள் பெற்ற அகத்திய முனிவர் வருவார். அவரை மட்டும் தடுத்தும் விடாதே, பகைத்தும் கொள்ளாதே. நீ அப்படி ஏதாவது செய்தால் உன்னை சபித்து விடுவார். என்ன? அகத்திய முனிவருக்கு வழியிடுவதா? இவ்வழியே வரும் அகத்திய முனிவர் என்னை பணிந்து வணங்கினால் தான் வழியிடுவேன். நாரதரே, சரி சரிதான், சொல்வதை சொல்லிவிட்டேன். பிறகு உன் இஷ்டம். நான் வந்த வேலை நன்றாக முடிந்தது. நான் வருகிறேன். நாராயண நாராயண. ஆண்டவனின் அருளை பட்டவராம் அந்த அகத்தியர் என்னை தாண்டி சென்று விடுவாரா? இப்பொழுதே என் மலை மண்ணிலிருந்து விண்ணை முட்டும் வரை உயர்ந்து காட்டுகிறேன். என்ன விந்தை இது? திடீரென்று விந்தை மலை உயர்ந்து நிற்கிறது. அகத்தியரே, யார் அது? நான் தான் விந்தியன். ஓ, விந்தியனா? ஏனப்பா இப்படி திடீரென்று உயர்ந்து நிற்கிறாய்? நான் தாழ்ந்திருந்தால் உயர்வில்லை என்ற தத்துவத்தை இப்பொழுதுதான் நான் உணர்ந்து கொண்டேன். அதனால் இப்படி திடீரென்று உயர்ந்து விட்டேன். திடீரென்று உயர்வது அத்தனை சரியில்லை விந்தியா. நீ படிப்படியாக உயர்ந்தால்தான் நன்கு பயன் கிடைக்கும். எனக்கு உங்கள் உபதேசம் தேவையில்லை. என்னை அடிபணிந்து வணங்கினால்தான் உங்களுக்கு தென் திசைக்கு செல்ல வழியிடுவேன். இல்லை என்றால் வந்த வழியை திரும்பி சென்று விடுங்கள். என்ன? ஈசனை தொழும் நான் உன்னை அடிபணிந்து செல்வதா? விந்திய மலையே, திடீரென்று ஆணவத்தால் உயர்ந்தவர்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் அல்ல, உள்ளத்தில் உயர்ந்தவர்களே சிறந்தவர்கள் என்பதை நீ உணரும் காலம் வந்துவிட்டது. ஈசனே, ஆணவத்தால் இருக்கும் இந்த விந்திய மலை இப்பொழுது தரையோடு தரையாகட்டும். சிவனின் அருளால் விந்திய மலை மண்ணோடு மண்ணாகிவிட்டது. நான் வருகிறேன். அகத்தியரே, அகந்தையால் உங்களை இழிவுபடுத்தியதற்கு எனக்கு சரியான தண்டனை கிடைத்து விட்டது. தவசிரரே, நான் திடீரென்று உயரவும் வேண்டாம், அடியோடு அடியாக பாதாளத்தில் மறைந்து விடவும் வேண்டாம். என் தவறை மன்னித்து என் பழைய நிலையை திருப்பி தாருங்கள். அடக்கத்தில் சிறந்தது வேறு எதுவும் உலகில் இல்லை என்பதை உன் மூலமாக மக்களுக்கு எடுத்து கூறவே சிவபெருமான் நடத்திய நாடகமாகும். அகத்தியரே, என்னை மன்னித்து விடுங்கள். நீ எப்போது உன் அகந்தியை நீக்கி விட்டாயோ அப்பொழுது உனக்கு இறைவன் அருள் கிடைத்து விட்டது. அதோ பார், அடக்கத்தோடு இருக்கும் விந்திய மலை. அகத்தியரே, உங்கள் மகிழ்மையே மகிழ்மை. திடீரென்று ஆணவத்தால் தடுமாறுபவர்களுக்கு இது ஒரு பாடமாக அமையட்டும். விந்தியா, நீ பல்லாண்டு காலம் வாழ்வாயாக. இப்பொழுது நான் தென் திசையை நோக்கி செல்கிறேன். அடக்கிவிட்டு தென்னக பயணத்தை மேற்கொண்ட அகத்தியரை காண சில சீடர்கள் அங்கு வருகிறார்கள். அதை நான் சொல்ல மாட்டேன், நீயே பார். நாம் தேடி வந்த அகத்தியர் அதோ நம் எதிரே வருகின்றாரே. ஆமாம், வாருங்கள், நம் அனைவரும் அவரிடம் செல்வோம். முத்தமிழ் வளர்க்கும் முனிவர் பெருமானுக்கு எங்கள் அனைவரின் பணிவான வணக்கங்கள்.
பல்லாண்டு காலம் வாழ்வீர்களாக. அடக்கமான தோற்றமும் அன்பான சொற்களையும் கொண்டுள்ள நீங்கள் அனைவரும் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா? ஐயனே, நாங்கள் அனைவரும் தென் மதுரையில் வாழும் தமிழை சேர்ந்தவர்கள். அப்படியா? உன் பெயர் என்ன? அடியன் பெயர் தொல்காப்பியன். காப்பியங்கள் எழுதும் குடியை சேர்ந்ததால் நீங்கள் தொல்காப்பியன் என்ற பெயர் வைத்தார்களோ? அது சரி, நீங்கள் அனைவரும் என்னை தேடி வந்த காரணம் என்னவோ? தமிழ் கற்க நிலையான நாளிலால் தமிழை கற்க சீனாக செல்ல வந்துள்ளோம். அருந்தமிழை கற்க ஆசையோடு வந்துள்ள நீங்கள் தமிழை எதுவரை கற்றுள்ளீர்கள்? எங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்களை கவிதையாக்கி பாடும் அளவிற்கு ஏதோ சிறிது கற்றுள்ளோம் ஐயனே. சரி, ஆசானிடம் பாடம் கற்கும் மாணவர் எப்படி இருக்க வேண்டும் என்ற இலக்கணத்தை சொல் பார்க்கலாம். குருவே கல்வியை கண்ணுக்கு சமமாகும், அந்த கல்வியை வழங்கும் ஆசானை கடவுளுக்கு சமமாக மதிக்க வேண்டும். சரியான பதில். சரி, இன்று முதல் உங்கள் அனைவரையும் என் சீடனாக ஏற்றுக்கொள்கிறேன். எங்களை சீடனாக ஏற்றுக்கொண்டதற்கு நாங்கள் செய்த பாக்கியம். நீங்கள் அனைவரும் என்னிடம் கற்றதோடு இல்லாமல் உங்கள் கற்பனையில் தோன்றும் எண்ணங்களை வைத்து புதிய நூல்களை எழுத வேண்டும். அப்படி எழுதும் ஒவ்வொரு நூல்களும் வருங்கால உலகில் தமிழுக்கு தலையாய நூலாக இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் மனமாற வாழ்த்துகிறேன். அப்படியே எழுதுகிறோம் ஐயனே. சரி, இப்பொழுது நான் தென் திசையில் வாழும் முனிவர்களை காண சென்று கொண்டிருக்கிறேன். ஆகையால் சிறிது நாட்களுக்கு பிறகு உங்களை வந்து சந்திக்கிறேன்.